நீ உன் மகனை கூட்டிட்டு அந்த மலைக்கு வந்து உன் மகனை எனக்காக பலி கொடுத்துரு அப்படின்ட்டார். இப்ராஹிம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பையனை கூட்டிட்டு பலி கொடுக்கறதுக்கு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு மலைக்கு ஏறுறாங்க. அப்ப இஸ்மாயில் கேட்கிறார், பலி கொடுக்கறதுக்கு எல்லா பொருளும் இருக்குது, ஆடுங்க. இப்ராஹிம் சொன்னார், அல்லாஹ் கொடுப்பான். என்ன ஒரு நம்பிக்கையான அர்த்தம் பாருங்க, அல்லாஹ் கொடுப்பான். இந்த பையனை பலிபீடத்துல படுக்க வச்சுட்டு வெட்ட கத்தி ஓங்கும் போது அங்கிருந்து அசிரியரி கேக்குது, நீ உன் பையனை வெட்டாத, அங்க ஒரு ஆடு இருக்கு பாரு, அந்த ஆட்டை பலி கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த மலையை விட்டு இறங்கி போங்கன்னு. 100% இப்ராஹிம் நம்பினார், அல்லாஹ் ஒரு காலத்துல என் பையனை பலியா கேட்க மாட்டார் அப்படின்னு. அதே மாதிரி அல்லாஹ் 100% இப்ராஹிம் நம்பினாரு, நான் கேட்டா அவன் பையனையும் பலியா கொடுப்பாரு. அப்புறம் எதுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, இங்கதான் உசிரே போகக்கூடிய நிலைமை வந்தாலும் நீங்கள் ஒரு காலம் கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய விட்டுறக்கூடாது. அந்த நம்பிக்கை நிச்சயமா உங்களைய வழி நடத்தும். ஈத் முபாரக்.